ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 40 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா அந்த ஒயிட் டவர் இருக்குதுல்ல, அதான் ரூக்கியா வச்சிருக்காங்களே அந்த ஜெயிலு. அதுக்கு வெளியில இருக்க ஒரு கார்டு இவ்வளவு நேரம் பயங்கரமா ஸ்பிரிச்சுவல் பவரை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருச்சு. கண்டிப்பா வந்தவங்களுக்கு சங்கூதி இருப்பாங்கப்பா. கூட இருந்த இன்னொரு கார்டு உனக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுநடுங்கி போச்சுன்ட்டு அவன் நடுங்கிட்டே சொல்லுவான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நெத்தியில மேல இருந்து பச்சை கலர்ல ஏதோ ஒண்ணு வந்து விழுமா. என்னது இது, காக்கா ஆய் போயிருச்சா மச்சி, இத கொஞ்சம் நக்கி பாருமா. அடுத்த செகண்ட் பாடி பேரலைஸ் ஆகி பொத்துன்னு விழுந்துருவான். மேல யாருன்னு பார்த்தா அந்த ஹனட்டாரோ பையதான். இங்கே வந்துட்டீங்களா, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது காஞ்சு பின்னாடி இருந்து வந்து வாயிலே ஒரு குத்து, அவ்வளவுதான் தெரிச்சிருவான். அப்ப ஹனட்டாரோ கைத்து வழியா கீழே வந்து, ஏன்டா இப்படி பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுட்டு இருக்கேன்பா, நான்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அது என்னடா மருந்துன்னு கேட்பான். அது வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு ஷின்டன். கம்மியான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கவங்க மேல இந்த மருந்து ஒரு டிராப் விழுந்தா போதும், அங்கே தலை சுத்தி பொத்துன்னு விழுந்துருவாங்க அம்மானா. இதை கேட்ட உடனே காஞ்சுக்கு திக்குன்னு ஆயிரும். ஆத்தாடி, கையில என்னென்னத்தையோ வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஒரு வழியா என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டானுங்க. டோர் பாத்தீங்கன்னா ஷட்டர் டைப். இதே எப்படி ஓபன் பண்றதுன்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்பா. இந்த டைம் என்னடா பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சட்டைக்குள்ள கையை விட்டு ஏதோ மரக்கட்ட மாதிரி ஒன்னு எடுப்பான். இதுதான் ஸ்பேர் கீயாமா. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சேனல் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து நேத்து நைட் எடுத்துட்டு வந்தான். சரி, இப்போ இதை இவன் பண்ணான்னா அது அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிராதான்னு கேட்டா கன்ஃபார்மா பிரச்சனை ஆகும். ஆனா ஹனட்டாரோ நேத்து நைட் இச்சிகோவை பத்தி யோசிச்சு பார்த்தான். என்னன்னா அவன் ஒண்டியால நின்று எல்லாத்துக்காகவும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைமுக்கும் போது இவன் சும்மா தப்பிச்சோன்னா அது நல்லாவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் ரூக்கியாவை காப்பாற்றணும். அதனால அவனால என்ன முடியுமோ அதை கடைசி வரைக்கும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு இதுக்காக பனிஷ்மெண்டே கிடைச்சாலும் பரவாயில்ல, என்ன என்னால முடிஞ்சது இந்த கீயை திருன்னது. சொல்ல போனா என்னால இது மட்டும் தான் முடியும், ஒன்னுத்துக்கும் உதவாத என்னால வேற இதை தவிர என்ன பண்ண முடியும். இதை சொன்ன உடனே காஞ்சு இருந்துட்டு, நீ அப்படியெல்லாம் பேசாத, நீ சொன்னதுக்கு மேலேயே நிறைய பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம். அப்புறம் என்ன, ஷட்டரை ஓபன் பண்ணுவான். இத்தனை பேர் அடிச்சு பிடிச்சி அவளை காப்பாற்ற ட்ரை பண்றாங்கன்னா கண்டிப்பா ரூக்கியா ரொம்ப அழகா தான் இருப்பா. எங்கே அவள் அப்படின்னு, ரூக்கியா உனக்கு வேணுமா நோக்கியா அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருந்தவன் உள்ளுக்குள்ள அவன் நின்னுட்டு இருக்கத பாப்பான். அவளை பார்த்தவனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நிப்பான். அவ இவங்களை பார்த்து, யார நீங்க, இச்சிகோக்கு தெரிஞ்சவங்களான்னு கேப்பா. அப்ப ஹனட்டாரோ வந்து, ஒரு வழி அவங்கள காப்பாத்த வந்துட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லுவான். அட வீணா போனவனே, நீ ஏன்டா வந்தேன்னு அவ பதறுவா. சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் உங்களை இங்க இருந்து நாங்க காப்பாத்தி கூட்டு போனோம். காஞ்சு நம்ம போலாமான்னு கேட்கும்போது அப்படியே பேயடிச்ச மாதிரியே நின்னுட்டு இருப்பான். ஏன்டா பைத்தியக்கார பையல என்னாச்சுன்னு கேட்பான். அந்த டைம் ரூக்கியா அவனோட ட்ரெஸ் டிசைனை பார்த்தே கண்டுபிடிச்சிருவா அவன் ஷிபா கிளானை சேர்ந்தவன். ஆல்ரெடி 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பான். காஞ்சு கொல்ல வெறியில, ஆமா எனக்கு இவளை நல்லாவே தெரியும்பானா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வந்துட்டு போகும். இவளை எப்படி நான் மறப்பேன், இதே முகம்தான் அப்படிங்கும்போது காஞ்சு சின்ன பையனா இருப்பான். அப்போ ரூக்கியா எவனோ ஒருத்தனை கொன்னு அப்படியே தரன்னு இழுத்துட்டு வருவான். அப்புறம் தான் மேட்டரே தெரியுது, நம்ம காஞ்சுவோட அண்ணனை கொன்னது ரூக்கியா தான். அவன் பேரு கயன் ஷிபா. ஹனட்டாரோ பயங்கரமா ஷாக் ஆகி, ரூக்கியா அப்படியெல்லாம் கிடையாதும்பா, அவ கத்திய வச்சு தாண்டா வெட்டி கொன்னா, அதுவும் என் அண்ணனோட கழுத்திலேயே நச்சுக்குன்னு போட்டுட்டான். ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருந்துச்சு அவ கத்தியில. அதுக்கப்புறம் நெஞ்சில வெட்டி இருந்தா. அப்படி ஒரு வேளை எங்க அண்ணன் ஆலோஸ் கூட சண்டை போட்டு காயம் பட்டிருந்தா எதுக்காக அவன் கத்தியில வெட்டுப்பட்டு சாகணும். அட அது மட்டும் இல்லாம அவளே அந்த டைம் மேட்டர் சொல்லியிருப்பா, நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு. இதுக்கு மேல வேற என்ன வேணும். ஹனட்டாரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, வேற ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கும், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ரூக்கியா கூப்பிட்டு, அவன் சொல்றது கரெக்ட் தான், நான் ஷிபா கிளானை சேர்ந்த ஒருத்தனை கொன்னேன், அவன் பேரு கயன் ஷிபா அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சு கடுப்பாய் அவ சட்டையை பிடிப்பான். அவ அதுக்காக கோவம் போட மாட்டா, சண்டையும் போட மாட்டா. உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, உன் கையில நான் செத்தேன்னா அது உனக்கு நிம்மதியா இருந்தா எனக்கு அது போதும்பா. ஹனட்டாரோ அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்படி பண்ணாத காஞ்சு, நம்ம அதுக்காக இங்க வரல, நம்ம அவளை காப்பாத்தணும், இச்சிகோ நம்மளை நம்பி அனுப்பி விட்டுருக்கான் ப்ளீஸ் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது சட்டனா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர். காஞ்சு ஹனட்டாரோன்னு எல்லாருமே மிரண்டுருவாங்க. கொடூரமான எவனோ ஒருத்தன் அங்க வந்துகிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல, நம்ம பியாக்குயா குச்சிக்கி தான், ரூக்கியாவோட அண்ணன். சோ பெரிய கலவரமாக போகுது. அதே நேரம் ஐசன் செத்துட்டாருன்னு சொல்லி 5th டிவிஷன் கேப்டனான ஜூஷிரோ கிட்ட சொல்லுவாங்க. அவன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். யாரு எப்போ யாராலன்னு கேட்பான். அது இன்னும் தெரியல, தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்டா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் எழுப்பி விட மாட்டீங்களான்னு திட்டுவான். ஆக்சுவலி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ரிப்போர்ட்டை கொஞ்சம் டிலே பண்ணி கொண்டு வந்தானுங்களாமா. அதுக்காக வேணா எங்களை பனிஷ் பண்ணிக்கிங்க, ஆனா உங்க ஹெல்த் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுங்கன்னு மாத்தி
சண்டையை போட்டுட்டு இருப்பானுங்க. உடனே ஜுஷிரோ இனி நான் இங்க இருந்தேன்னா சரிப்பட்டு வராது, வாங்க சீக்கிரம் போலான்னு கிளம்பிடுவான். இங்க பியாக்குயா குச்சிகி வந்தான்ல அப்படியே கெத்தா நடந்து வருவான். காஞ்சு பார்த்துட்டு குச்சிகி கிளான் 4 நோபல் ஹவுசஸ்ல இது ஒரு ஹையஸ்ட் ரேங்க்ல உள்ளது. இப்ப இவன் தான் அந்த கிளானோட லீடரா இருக்கான். அதுலயே அந்த 13 கேப்டன்ஸுங்க இருக்கானுங்கல்ல, அதுல இருக்கிறதுலயே ஃபேமஸான ஆளும் இவன் தான். உலகத்துல ஒருத்தனுக்கு மோசமான டைம்னா அது இந்த டைம் தான். ஏன்னா இவனை மீட் பண்ணிருக்கான்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன ஆனாலும் சரி அவனை வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வேணா ஒண்ணு பண்ணலாம், அவன் கால விழுந்து கெஞ்சலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹனட்டாரோ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க லூசு பையல, நீங்க ரூக்கியாவை காப்பாத்திட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிருங்கம்மா. என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க முட்டா பையல, வழியில யாரு நின்னுட்டு இருக்கான்னு தெரியுதா, அவன் என்ன குருட்டு பயலா, முடிஞ்சா கண்டுபிடின்னு சொல்லிட்டு ரூக்கியாவை இங்க இருந்து கூப்பிட்டுட்டு ஓட. அது மட்டும் இல்லாம இங்க என்ன 4 வழி சாலையாடா கட்டி வச்சிருக்குது, ஒரே ஒரு பாதடா, பிரிட்ஜ்னா ஒரு பாதை தான் போடுவாங்க, பரதேசி பயலுக இன்னொரு பாதை போட்டிருந்தாதான் என்ன. அது மட்டும் இல்லாம இவளுக்காக நான் ஏன் லைஃப் ரிஸ்க் எடுக்கணும், இவ என் அண்ணனை கொன்னவ, சொல்ல போனா இவளை நானே கொல்லணும் அப்படின்னு உடனே ரூக்கியாக்கு ரொம்ப கவலையாயிரும். அப்ப ஹனட்டாரோ இருந்துட்டு எனக்கு புரியுது, ரூக்கியாவை காப்பாத்திட்டு போறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்ல, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு இங்கேயும் இருக்க சொல்ல முடியாது, எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போக தான் நீ பிளான் பண்ணுவ, அதனால அட்லீஸ்ட் ரூக்கியாவை மட்டும் எப்படியாச்சும் உன் கூட காப்பாத்தி கூட்டு போ, நான் அவரை கொஞ்ச நேரத்துக்கு தடுக்கிறேன்பா. என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த ஆளை நேர்ல பார்த்த உடனே மண்டையில இருக்க ஸ்க்ரூ எல்லாமே கழட்டி கீழே விழுந்துருச்சா அப்படின்னு பச்சை பச்சையா திட்டுவான். நேக்கு புரியுது, யாராச்சும் அவங்க லைஃப் ரிஸ்க் பண்ணி எனிமியை காப்பாத்துவாங்களா அப்படி இப்படின்னு ஒண்ணு. டே அதெல்லாம் ஓகே, வரவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை பார்த்து இல்ல நம்மளால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாதும்பா. ஆனாலும் ஹனட்டாரோ விடுறதா இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தது ரூக்கியாவை காப்பாத்துறதுக்காக, சோ அதனால இந்த ஒரு சான்ஸை என்னால மிஸ் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் நீ பண்ண எல்லாத்துக்குமே நன்றி காஞ்சோ, இனி நான் இதை பாத்துக்கிறேன், எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வெளியில போவான். ரூக்கியா வேணாண்டா ஹனட்டாரோன்னு தடுக்க போவா, ஆனா காஞ்சு வெளியில போகாதன்னு அவளை தடுத்துருவான். ஏன்டான்னு கேட்டா அந்த கிறுக்கன் என்ன பண்ண போறானே தெரியல, சொல்ல போனா அவன்கிட்ட சண்டை போறதுக்கு ஒரு ஸ்வாடு கூட இல்ல, அவன் உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது, நீயும் அவனை விட ஸ்ட்ராங்கும் கிடையாது, அவனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு நீ செருப்படி வாங்காத அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு ஒரு கத்து கத்திட்டு வேகமா ஓடி போய் ஒரு ஜம்ப போட்டு ஹனட்டாரோவுக்கு முன்னாடி போய் லேண்டாவான். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், அட முட்டா பையல, நீ தப்பிச்சு போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வேணா தப்பிச்சு போடான்னு அவனை தூக்கி உள்ள வீசிடுவான். அதாவது காஞ்சு பியாக்குயா குச்சிகை கிட்ட டைரக்டா சண்டை போட போறான். அதுல அவங்க அண்ணன் கிட்ட மனசுக்குள்ள மன்னிப்பு வேற கேட்பான், உனக்காக நான் பழி வாங்க வேண்டிய நேரம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான், இவனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட வரேன். அண்ட் எங்க அக்கா ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆபத்துல இருக்கும்போது விட்டுட்டு ஓடுற மாதிரி வளர்க்கல, எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்துரலாம், நான் மண்டைய உடைக்க சண்டைக்கு ரெடி, நீ ரெடியான்னு சொல்லிட்டு வெறித்தனமா டயலாக் அடிச்சுட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே கேஷுவலா லுக் விடுவான். சரி இனி இதுக்கப்புறம் நிஜமாவே காஞ்சோ அடிச்சு புடிச்சு சண்டை போட போறானா இல்ல அண்ணன் போஸ்ட்ல அவன் அடிச்சு போட்டு போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.